போன் பார்த்துட்டு தண்ணி வந்துட்டு போயிட்டான். நம்ம ஊருக்கு பக்கத்தில் மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே பிளேஸ் பவானிசாகர் டேம் அண்ட் பண்ணாரி. ஸோ நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் சரி நம்ம கூட்டிகிட்டு போகிற ஒரே இடம் அதுதான். இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம், வாங்க போகலாம். ஆஹா ஓஹோ. புளியம்பட்டியிலேருந்து பவானிசாகர் போகிற வழியில் இடையில ஃபாரஸ்ட் ஏரியா வரும். நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே பவானிசாகர் போகலாம். இது ஊர் பேர்ல மீன்ஸ் டியர் கிராசிங் ஜோனா. கிராஸ் ஆகும் படி புளியை பார்க்கலையா? இதெல்லாம் என்ன புளியா? ஏய் அருமைடா, நம்பர் 1 புளி இருக்காது. புளிலாம் இருக்குமா மீஸ்? அட கடவுள மீஸ். இந்த ஏரியா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஜோனுக்கு கீழே வரும். இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே டீர் கிராசிங் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் டீரும் பார்க்கலாம், சான்ஸ் இருந்தால் புலியும் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மங்கீஸ் பார்க்க முடியும். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகமா? புலிகள் காப்பகமா? இப்போ நம்ம 4 ரோடுங்கிற இடத்துல இருக்கிறோம். இங்கேருந்து லெஃப்ட் போனோம் அப்படின்னா ஊட்டி 88 கிலோமீட்டர், நேராக போனால் பவானிசாகர் 5 கிலோமீட்டர், கொஞ்சம் ரைட்டில் போனால் சத்தியமங்கலம் 13 கிலோமீட்டர். இது பவானிசாகர் டேமில் இருந்து வர ஒரு வாய்க்கால். இந்த வாய்க்கால் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம பவானிசாகர் என்டர் ஆகிட்டோம். இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் ஸ்டேஷன். இங்கே வந்தோன்னு வைங்களேன், ஃபுல்லாக நிறைய மரமாக இருக்கா, அதனால அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் வந்துடுது இங்கே என்ட்ரு ஆன உடனேவே. பாருங்கள், அங்கே கீழ் பவானி அணைன்னு எழுதியிருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இங்கேருந்து தெரியலை, பட் அதுதான் அங்கே எழுதியிருக்கு. நம்ம பவானிசாகர் டேம் வந்தாச்சு. இனி போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அண்டு இன்றைக்கி சண்டே, அதனால் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கு. நிறையா கூட்டமாக இருக்கும் போல் இருக்குது. இங்கே எக்கச்சக்க மீன் கடையெல்லாம் வேறு இருக்குது. பொதுப்பணித்துறை கீழ் பவானி அணை பூங்கா பவானிசாகர். ஸோ நம்ம அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அவங்கள வந்து இப்படியே வீடியோ எடுக்கிறேன்டா, ஓகேவா? இந்த டேம் மேலே ஏற முடியாதா? போகலாம்க்கா. இப்போ அலோடு கிடையாது. ஏன் மேலே சுற்றிட்டு இருந்தாங்க வண்டியில் வரும்போது? யார் சுற்றிட்டு இருந்தா? நான் பார்த்தேனே. அது எங்காவது ஆஃபீஸ் இல்லை, நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே வாடா கூட. அதான்டா டேமு. அது திறந்து விட்டா ஃபுல் தண்ணி ஓடும். அதை திறந்து விட்டே வச்சுக்கா. இந்த புடி அவ்வளோதான் போகிறேன். பார்க்கில் ஒரு சின்ன போட் ரைடிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த போட் ரைடிங்க்கு போக போகிறோம். அங்கே போய் போட் ரைடிங் என்ஜாய் பண்ணலாம். வண்டி வேகம்
போட் ரைடிங்னா மெதுவாக போவாங்க, நீங்கள் என்னடா ரேஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்க? செம தண்ணியா எப்படா இருக்கு போட் ரைடிங்கு? ஏண்டா குணாலன்? நல்லா சூப்பரா இருக்கு. இதாவே சூப்பரே. அதெல்லாம் சும்மா சொல்றோம் போயிட்டே இருந்தது கடல்ல. ஆக்சுவலி அந்த மீன் வாயிலெல்லாம் தண்ணி வரும், இப்போ எதுவும் வரல. இதுக்கு மேலே நம்ம சாம்போம். இந்த பேனியன் ட்ரீயாவது அழகா இருக்குடா, இப்படியா போடா பக்கத்தில். நான் ஒரு ஏன் வேலைன்னா முடிச்சுக்கு போடுவேன் மிஸ். வீடியோவில் தின்னுட்டே இருக்க போகிற பாரு. அப்போ தின்னுட்டே தான் வரலாம். கையில் வெயிட்டை கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி தூக்கிட்டு வருவேன்? அந்த டேமில் ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோயிலில் தான் வந்து சின்னத்தம்பி படத்தில் அரைச்ச சந்தனம் மணக்கு குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதில் குஷ்பு பிரபு எல்லாம் நடித்த படம், அந்த படத்தில் வர கோயில் அது. என்ன உங்க அம்மா மாதிரி பேசணுமா? சாப்பிட்டு போ சாமி, சாப்பிட்டு சாமி. ஏன் சாமி? காலையில் டீ பார்த்தான், அப்புறம் போன் பார்த்துட்டு தண்ணி பார்த்துட்டு போயிட்டான். ஒரு பிஞ்சு சப்பல் இருக்கு. இந்த ஆற்றை கடந்து போனேன்னா அந்த சைடு டேமுக்கு போயிடலாம். உள்ள ஊச்சேன்னா என்னை காப்பாற்ற முடியாது அதானே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா பவானி சாகர் டேம்ல இருக்கோம். இந்த சைட் பவானி சாகர் டேம், இந்த சைட் பார்க். இங்கே வந்து விளையாடுறதுக்கு நிறையா போட்டிங் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் வந்து அங்கே ஆறு பார்க்கலாம். இல்லைனா சின்ன பசங்க என்ன மாதிரி பசங்க விளையாடுறதுக்கு அங்கே கேம்ஸ் இருக்கும், விளாண்டுக்கலாம். இந்த டேம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 1948 கட்ட ஆரம்பித்து 55 முடிச்சிருக்காங்க. 56 இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது காமராஜர் காலத்தில் மண்ணுனால் கட்டப்பட்ட ஒரு பெரிய அணைங்க. இதனோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 120 அடி. இங்கே பார்க்கில் கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறையா ப்ளே அரேஞ்ச்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. பார்க்கை ஓவராலாக இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் இதுதான் ஒரு பெரிய பிக்னிக் ஸ்பாட். ஓகே, ஓவராலாக ஒரு ரவுண்ட் பார்க்கை சுற்றி வந்தாச்சுங்க. அவ்வளோதான், 1 மணி நேரம் சுற்றி பார்க்கலாம். இனி இது பார்க் முடிச்சாச்சு. இனி வெளியில் போய் மீனை ருசிக்கலாம். மீனுங்கக்கா சாமி இது கட்டில் 40 ரூபா, அது 100 ரூபாய்க்கு 6 மீன், இது 100 ரூபாய்க்கு 3 மீன். எத்தனை மீன்? சூப்பர் மீன் கட்டலாம். சூப்பர். சாமி மீன் கீழே சாமி, தம்பி மீன் கீழே மீன் யாரை ஏறி பேசுறீங்க? இந்த ஊருக்கு வந்து திருப்பி இன்னொரு மீன் சாப்பிடணும். நல்லா இருக்குதா? நல்லா ஊர் அளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான். சரி, கொஞ்சம் நேரம் தான் ஆறட்டு விட்டுரு. ரைட்டா டேஸ்ட் எப்படி இருக்குது? சாரிட்டே இருக்கு. அமையாது. ஸ்மெல் போட்டேன். அதை திருப்பி நல்ல மீனான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் கிழிஞ்சிச்சுனா முடிஞ்சிச்சு. மீன் வாங்கிட்டு தான் போகலாம், வழியில். மித்துமே மித்துருமா? நம்ம வாங்கும்போது 5 மீன் வாங்கினாங்க. அவங்க 3 மீன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 மீன் வாங்கினாங்க.
அப்புறம் ஒரு மீன் பார்சல் வாங்கினாங்க. இப்போ வந்து மீன் வாங்கினாங்க. எவ்வளோ மீன் வந்துச்சு திருப்பி வந்துட்டாங்க பார்சல் வாங்க. நான் கேட்குறது விற்காத மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்க? விற்றுருவாங்க மிஸ் அப்படியே. அதெல்லாம் நாளைக்கு வைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ மசாலா தடவிட்டாங்க, நாளைக்கு வச்சோம் இருக்குது. அதனால் இப்போயே விற்றுருவாங்க. இந்த ஊரில் வாங்கத்தான் வாங்கினேன். எங்கள் ஊரில் வாங்கத்தை வாங்கத்தி கருவாடு சாப்பிட்றீங்களா? சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றீங்களா? கொண்டு போறீங்களா? மாசா இருக்கு, செம்மையாக இருக்குது. கருவாடுனா இதுதான் கருவாடு. ஐயா கேட்டவரே சாப்பிடு, நீ சாப்பிடு. பவானி சாகர் வந்தாச்சு, மீன் சாப்பிட்டாச்சு, கருவாடு சாப்பிட்டாச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. இனி வந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணாரி வரைக்கும் போயிட்டு வரலாம். அங்கே ஊட்டி, கோத்தகிரி அங்கெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த டேமுக்கு தண்ணி வரும். ஏன்னா மோயாறு ரிவரில் இருந்து தான் இங்கே தண்ணி வரும். அப்போ இந்த டேம் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா இந்த கண்ணு ஃபுல்லாக திறந்து விட்டாங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எப்போவுமே எல்லாத்தோட டூர் பிளான் என்னவாக இருக்கும்னா, காலையில் கிளம்பி பண்ணாரி போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது பவானி சாகரில் வந்து பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் சாப்பிட்டுட்டு ரிட்டன் போவாங்க. நம்ம வந்து பவானி சாகர் வந்து பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீன் சாப்பிட்டுட்டு இப்போ பண்ணாரி போகிறோம். ஸோ அதனால் மீன் சாப்பிட்டதுனால நம்ம பண்ணாரி கோயிலுக்கு போக முடியாது. சும்மா அந்த இடத்துல அது வரைக்கும் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் பண்ணாரி அம்மன் கோயில். அப்போ கதை சொல்லுவாங்க. இங்கே குண்ட திருவிழா வருஷம் வருஷம் நடக்கும். அப்போ வந்து வீரப்பன் தான் வந்து முதல்ல இங்கே வந்து குண்டம் இறங்குவாங்க அப்படின்னுலாம் கதை சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. பண்ணாரிக்கு அப்புறம் இங்கே மலை ஏற ஆரம்பிச்சிடும், திம்பம் மலை ஏறும். அதனால் இங்கே செக் போஸ்ட் இருக்குது. மற்ற வாகனங்களெல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. ஆனால் இந்த ஏரியா இங்கேருந்து சத்தியமங்கலம் போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்கும் இதில் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது வழியில் போய் வந்த வழியிலேயே திரும்பி ஊருக்கு புளியம்பட்டிக்கு போயிடலாம். இங்கே என்னது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து ரைட் பிரிஞ்சு திரும்பவும் வந்த வழிக்கே போயிட்டுருக்கோம். பாருங்கள், சுற்றி மலை. இதெல்லாம் நீலகிரி மலைத்தொடர். சாயந்தரம் இந்த ஏரியாவில் வண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னு வைங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. அது கர்நாடகா மலை, இது கோத்தகிரி மலை. டேமில் லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து இருட்டாயிடுச்சுன்னா இன்னுமே பார்க்குறக்கு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். ஓகே, பவானி சாகர் வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு, மீனும் சாப்பிட்டாச்சு. இப்போ ரிட்டன் நம்ம போகும்போது இங்கே பவானி சாகருக்கு பக்கத்தில் தான் வந்து முடுக்கந்துறை இருக்குது. அங்கே வந்து ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தையை நம்ம வந்து போய் விசிட் பண்ணிவிட்டு போகலாம். சந்தைக்கு வந்தாச்சு. இது ஒரு குட்டி சந்தைங்க. முதல்ல நம்ம வந்து இங்கே பலாப்பழம் தேடுவோம். பலாப்பழ வாசனையாக இருக்குது. பலாப்பழம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோங்கக்கா? காட்டில் 50 ரூபா, பாய் 8 ரூபா. ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமாடா? ஸ்நாக்ஸ் வேணுமா?
இங்கே வாடா. ஆமாம், இது பெரிய சந்தை, இதுக்குள்ளே தொலைஞ்சு வரானா அவன். குணா எங்கடா போற? போயிட்டே இருக்கிறான் பாரு. நான் அப்படியே கிளம்ப வேண்டியதான். காய்கறி வாங்கி. தம்பி அவன் தக்காளி கடையவே தேடி போயிட்டு இருந்திருக்கிறான். இங்கே தக்காளி ரொம்ப குட்டி குட்டி பழமாக இருக்குது. வேற எங்கே தக்காளி கடை இருக்கான்னு தேடு. அதுவா அங்கேயே வாங்கிக்கலாமா? அப்படி மேலே போயிட்டாங்க. தெரிஞ்சுதான் நீங்கள் போய் போகிறேன். ஒன்று போதும். கம்மிங் ஃப்ரம் சந்தையா? சந்தைக்கு வந்திருக்கேன். டேய் ஏன் முன்னாடி இருக்கிற நீ என்னடா? போமா. சிப்ஸ் இருக்கு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு, நேந்திர சிப்ஸ் இருக்கு. வேறு சாமி என்ன வேணும் பாருவா. நாய் பிஸ்கெட். நல்லா சாயந்தரம் ஒரு 2-3 மணி நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம ரிட்டன் புளியம்பட்டி போகிறோம். இப்போ நம்ம டீர் கிராசிங் ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கிறோம். பாருங்க, 2 பக்கமும் ஒரே இருட்டாக இருக்குது. நம்ம இப்போ காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். We'll see you on the next video. Bye bye. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வா?